மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. அமைதியா, நல்ல ஒரு ஆசானா, ஒழுக்கமானவங்களா, மனிதனையும் கொண்டவங்களா இருப்பாங்க. தாயோட ஒரு அன்பு அரவணைப்பில் வளர்த்தால இவங்க பொறுத்த வரைக்குமே எந்த சூழ்நிலையுமே ஒரு நல்ல மனிதர்களாக தான் வளருவாங்கன்னு சொல்லலாம். இயல்பாகவே எல்லாருமே தாயோட அரவணைப்பில் வளரக்கூடியவங்க தான். ஆனால் இருந்தாலுமே தாய் மேலே அதிகப்படியான ஒரு பற்று பாசம் தெய்வத்துக்கு நிகராக மதித்து நடக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. விட்டு கொடுத்து போகிறது, தியாகம் செய்கிறது, இது எல்லாமே இவங்க கூடவே பிறந்தது. கருணை உள்ளம், உதவக்கூடிய மனப்பான்மை, இதனாலேயே நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறது உண்டு. எதையும் மறைக்காம உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கை பற்றின ஒரு தனி சித்தாத்தை வகுத்து அதன்படி வாழக்கூடியவங்க இவங்கன்னே சொல்லலாம். இவங்க பழமை விரும்பிகளாகவும் இருப்பாங்க. நவீன உலகத்துக்கு ஏற்று தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரியவங்களுக்கு பெரியவங்களா, குழந்தைகளுக்கு குழந்தையா பழகக்கூடிய ஒரு இனிமையான குணத்துக்கு சொந்தக்காரங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடக ராசி அன்றர்கள் தாங்க. இந்த கடக ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு ரீதியாக தான் நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படி கண் திருஷ்டி பாதிப்பாக கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அப்படி கண் திருஷ்டி பாதிப்புகளை நீக்கக்கூடிய ஒரு சில பரிகாரங்களையும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு இந்த வார காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாள் கிடைக்க போகுதுன்னா, இந்த காலகட்டம் கடக ராசி அன்றவர்களுக்கு வாக்கு வன்மை சிறப்பாக இருக்குது. வாக்காளியே நிறைய விஷயங்கள் இந்த நேரம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. சொல்ல காப்பாற்றுறதால மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டா வளர்ச்சி பெறக்கூடிய நேரம் தான். இது வரைக்குமே ஒரு தொய்வு நிலையில் இருந்திருப்பீங்க. எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே நல்லபடியாக முடிஞ்சிருக்காது. வேலை சும்மா அதிகம்தான். கடுமையான ஒரு உழைப்பு கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு தகுந்த பலனை எதிர்பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லலாம். பண வருமானம் வரதா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த நேரம் ஒரு சாதாரணமாக உங்களுக்கு கிடச்சிருக்காது. கொஞ்சம் கடுமையான போராடினா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் உழைச்ச உழைப்புக்கே ஒரு வருமானம் நீங்கள் ஈட்டக்கூடுற மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இனி அப்படி இல்லை, நல்ல மாற்றம் காத்திருக்குது. வேலையிலுமே நிறைய பொறுப்பு உங்களுக்கு கூடி தான் வரும். பொறுப்பு கொஞ்சம் அதிகம்தான், ஆனாலுமே பண வருமானம் சிறப்பாக இருக்குது. வேலை தேடக்கூடிய நபராக இருந்தால் இந்த நேரம் வேலை கிடைக்கும். வேலை விஷயமா கொஞ்சம் வெளியூர் பயணம் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களால் செயல்பட்டுருக்க முடியாது. ஒரு நேரம் நல்லா இருந்தால் இன்னொரு நேரம் எதுக்கு கோபப்படுறீங்கன்னே தெரியாத அளவுக்கு கோபப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு திருப்தியான ஒரு நிலைமை இந்த நேரம் உண்டாகுங்க. அதாவது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை துணை செயல்பட ஆரம்பிக்கிறதால குடும்ப வாழ்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்குமே எதையுமே நீங்கள் என்ன திட்டங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்ன திட்டங்கள் செயல்படுத்த நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக முடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத செலவு அப்பப்போ வந்து போகணும், ஆனாலுமே உங்களால் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். மனசில் இருந்த பல கஷ்டம் பாரம் குறையக்கூடிய நேரம். மொத்தத்தில் சந்தோஷங்கிறது கண்டிப்பாக இந்த வாரம் நிறைஞ்சிருக்குதுங்க. வருமானம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் போயிடும். செலவும் அதுக்கேற்ற மாதிரி வருஷ கட்டு தான் நிற்கும். ஆனால் மனம் தளர்ந்துடாதீங்க. இருந்தாலும் வருமானமும் இந்த நேரம் செலவும் சமாளிக்கிற அளவுக்கு திறமை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பெண்கள் குடும்பத்தில் ஒரு திறமையாக நடத்திட்டு வரீங்க. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் பெரியவங்களோட மன வருத்தம் ஏற்பட தான் செய்யும், ஆனால் அதை எல்லாமே பெருசுப்படுத்தாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் தான். பாராட்டு கிடைக்கக்கூடிய நேரம் தான். குழந்தைகள் உங்கள் நிலையை அறிஞ்சு செயல்படுவாங்க. இதனால் நல்ல மாற்றம் காத்திருக்குது. பேச்சு திறமை சிறப்பாக இருக்குது. இந்த பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே காத்திருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப தூரம் பயணம் இருக்கும். பயணத்தின் மூலமாக மனசுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்த பாருங்கள். தினமுமே குலதெய்வ வழிபாட்டு இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு போங்க. இழுப்பை நிறைவேற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி தன குடும்பாதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். அஷ்டம சனி விலகக்கூடிய நேரம். 9ஆம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று குருவோட பரிவர்த்தனை இருக்கிறார். புதனும் சுக்கரனும் இணைஞ்சு யோகம் தரக்கூடிய நேரம். புதுசாக நிறைய பொருட்கள் வீட்டுக்கு வாங்குவீங்க. சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நேரம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சி எடுத்துக்கிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல விதமாக இந்த நேரம் அதிகரிக்க வைப்பாங்க. அதே சமயம் கொஞ்சம் கவனம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் 5க்குரிய செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். சனி செவ்வாய் பார்வை சிறப்பானது இல்லை. எச்சரிக்கையாக இல்லைன்னா இந்த நேரம் இல்லைன்னா கொஞ்சம் நிறைய தடை தாமதம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் முழு கவனம் கொடுக்க பாருங்கள். எடுத்தும் கவுத்தன் எதையும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க கூட இந்த நேரம் வேலை ரீதியாக ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் ஏமாற்றம் தான். சனி செவ்வாய் இணைப்பு இருக்கிறதால சின்ன சின்ன ஒரு விபத்து நடக்கும் வாய்ப்பு இருக்கிறதால பயணங்களில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். இரவு நேர பயணமாக இருந்தால் முற்றிலுமாக தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரியான பாதிப்பு இல்லாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா
மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வரதன் மூலமாக நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருஷ்டி பாதிப்பு இருந்தாலே குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, தொழில் ஏதாவது ஒரு பிரச்சனை, தடை, ஒரு பிரிவு, நஷ்டம், கைப்பொருள் இழந்து போகிறதுன்னு வரிசை ஒன்று பின்னாடி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி மாதிரியான சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஒரு சில விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள், நல்ல மாற்றம். அதே மாதிரி கொஞ்சம் கண் திருஷ்டி பாதிப்பு இருக்கிறத எப்படி உணருதுன்னா, திருஷ்டிப்பட்டவங்களுக்கு உடலில் அசதி இருந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கும், எந்த வேலையிலும் மனசு ஈடுபடாது. ஏதாவது ஒரு புது உடை அணிகிறீங்கன்னா அது கிழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், ஏதாவது தொடர்ந்து பிரச்சனை, தடை, சோகம் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். காரணமே இல்லாமல் கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டுக்குவீங்க. சந்தேகம், உறவினர் வகையில் பார்க்க, சுப நிகழ்ச்சிகளில் ஒரு தடை, ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு மருத்துவ செலவு இப்படி இருந்துக்கிட்டே இருக்குங்க. சாப்பிட பிடிக்காது, சாப்பிட்டாலுமே சரியாக தூக்கம் இருக்காது, கெட்ட கனவு வர்றது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணம் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒருத்தர் கண்ணு மாதிரி ஒருத்தர் கண்ணு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு திருஷ்டி பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் இந்த விஷயங்களால் நீங்கள் மாற்றலாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கடக ராசி அன்பர்கள் உங்களுக்கு திஷ்டி கழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த அந்தி சாயிற நேரத்தில் பொறுத்த வரைக்குமே திஷ்டி கழிக்கிறவங்க, திஷ்டி சுற்றி கொள்றவங்கள வயசில் மூத்தவங்களாக இருக்கணும். திஷ்டி கழிக்கிற நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை நாட்களில், அதுவுமே இந்த சாயங்கால நேரத்தில் நீங்கள் செய்கிறது நல்லது. கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் நின்று இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம் தான். தனியாகவே நின்று கூட்டமாக எப்படி வேணாலும் நீங்கள் திஷ்டி கழிச்சிக்கலாம். ஆனால் கூட்டத்தில் நிற்கிறவங்க பாதி பேர் ஒருத்தருக்கும், மீதி பேர் இன்னொருத்தருக்கும் இப்படி மாற்றி மாற்றி திருஷ்டி கழிக்கக்கூடாது. நிற்கிற எல்லா பேருக்குமே ஒரே நபர் தான் திருஷ்டி கழிக்கணும்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டுக்கு வரவங்க பொறுத்த வரைக்குமே உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அதனால் நீங்கள் வரக்கூடியவங்களுக்கு இந்த சீரகம் கலந்த கருப்பட்டி பானத்தை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த திருஷ்டி பாதிப்பு, அந்த கண் பார்வையோட தாக்கங்கிறது குறையுங்க. இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்கள். வாசலில் வீட்டுக்கு வரக்கூடியவங்க கண்ணில் படுற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் பூக்களை மிதக்க விடுங்க. பூக்களுக்கு இந்த திருஷ்டி கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாம். வீட்டு வாசலில் செடி வைக்கக்கூடியவங்களா இருந்தால் இன்னும் நல்லது தான். வெறும் அலங்கார செடி வைக்காமல் ஒரு ரோஜா செடியாவது வைக்க பாருங்க. ஏன்னா ரோஜா செடியில் முள் இருக்கும். முள் செடியை பொறுத்த வரைக்குமே இந்த திருஷ்டி போக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒட்டுமொத்த பார்வையும் சிந்தனையும் திசை திருப்பக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், அதுலேயுமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரத்தை வைக்கிறது தாங்க. வாழைக்கண்டை பொறுத்த வரைக்குமே இந்த ஒவ்வொரு நொடியுமே துளிர்த்துக்கிட்டே இருக்கும். எந்தெந்த திருஷ்டி இருக்குதோ அந்த அத்தனை திருஷ்டியும் போக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த வாழை மரத்தை வச்சு நம்ம வளர்த்துறதால கிடைக்கும். அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள். எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும், திருஷ்டி பாதிப்பாக இருந்தாலும் அது நீங்கள் கூட வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைன்னு சொல்லலாம். மேலுமே கடக ராசி அன்றர்களுக்கு இந்த சாதகங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் நிறைய விஷயத்தில் இருக்குதுங்க. ராசியில் பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய், தனாதிபதி சூரியன், தொழிற்சானத்தில் இந்த நேரம் கிரக நிலவரம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதகமான மாற்றம் கிடைக்கும். பேச்சு மூலதன்மை கொண்டிருக்கூடியவங்களுக்கு எல்லாமே வாழ்வாதாரம் உயர்ந்தவர். ஒரு சிலருக்கு இந்த தொழில் உத்தியோக விஷயமா கொஞ்சம் இடம்பெயரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இடமாற்றம் வந்தால் தாராளமாக ஏற்றுக்கங்க. இது வருங்காலத்துக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு சில இந்த நேரம் செய்கிற வேலை பிடிக்காமல் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு சொந்த தொழில் செய்யலாமாங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுவீங்க. தாராளமாக செய்யலாம். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதுலேயுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சாதகங்க. நீங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சுபமாக கிடைக்கும். இந்த மகளிர் சுயதொழில் குழு மூலமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அமைஞ்சிருக்குது. அதற்குண்டான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். முயற்சி செஞ்சாலும் சாதகம் தான். மூத்த சகோதர வகையில் திருமண முயற்சி இந்த நேரம் உங்களுக்கு சுபமாகக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனசில் இது வரைக்குமே ஒரு போராட்டத்தில் இருந்திருப்பீங்க, நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு வருத்தப்படக்கூடியவங்க தான் இருந்திருப்பீங்க. அந்த மன உளைச்சல் இனி இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட இந்த வாக்குவாதம் சீராகும். வாழ்க்கை துணையோட ஆதரவு இருக்கிறது இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமான விஷயம். இதனால் இந்த நேரம் பெண்களுக்கு சிறப்பாக இருக்குது. தாயோட அன்பு ஆசை உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி குழந்தைகளோட இந்த நேரம் கோடை விடுமுறைக்கு நீங்கள் வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு, கொஞ்சம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் கொஞ்சம் பொருள் வரையும் அப்பப்போ நேர விரையும் அதிகமாக தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்கள் உங்கள் உடைமைகளை கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க. யாருக்குமே ரொம்ப முக்கியமாக வாக்கு கொடுக்கறது வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். ஒரு தயாள குணங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு இயல்பிலே பிறந்தது. எதிரியாக இருந்தாலுமே ஓடி வந்து உதவி கேட்டால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. இந்த நேரம் அது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான். ஆனால் காரணமே இல்லாமல் நீங்கள் மற்றவங்ககிட்ட வாக்கு கொடுக்கறது வேண்டாம். வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுறதுக்குள்ளார பட வேண்டியதாக இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மன நிம்மதி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து கொஞ்சம் மனசில் இருக்கக்கூடிய பயம், இந்த பதட்டம் எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு ஏற்படணும்னா நீங்கள் சந்திர பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லது. திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமான் வழிபாட்டை செஞ்சுக்கிறதும், அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த பிறை நிலவு தரிசனம், அந்த வளரக்கூடிய அந்த பிறை நிலவை நீங்கள் தொடர்ந்து தரிசனம் செஞ்சுட்டு வருது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. மனசில் ஒரு அமைதியை ஏற்படுத்தும்.
தொடர்ந்து நீங்கள் உக்கிரதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது தான். இந்த கண் திருஷ்டி பாதிப்பு எதிரி தொல்லுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதால இந்த வாராகி, பிரித்திங்கரா தேவி வழிபாடு, காளி தேவி வழிபாடு எல்லாமே நீங்கள் இந்த நேரத்தில் செஞ்சுட்டு வர பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஆற்றல் நேர்மறை சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.